2024 ஜூலை மாதத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட கோர நிலச்சரிவுக்கு தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவான அசாதாரண வெப்பமண்டலமே காரணம் என புதிய ஆய்வு தெரிவிக்கிறது. 2024 ஜூலை 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 298 நபர்கள் உயிரிழந்தனர். ஆயிரக்கணக்கானோர் வீடிழந்தனர். மிக கடுமையான சேதங்களை விளைவித்த இந்த நிலச்சரிவுக்கான காரணம் குறித்து தொடுபுழா நியூமன் கல்லூரி இயற்பியல் துறை சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இஸ்ரோவின் இன்சாட் 3DS செயற்கைக்கோள் தரவுகளை பயன்படுத்தி இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வு முடிவுகளின்படி கடல் மட்ட வெப்பநிலை இயல்பை விட 1 டிகிரி செல்சியஸ் அதிகரித்ததால் ஏற்பட்ட அதிகப்படியான ஆவியாதல் மெசோஸ்கேல் கன்வெக்டிவ் காம்ப்ளெக்ஸ் எனும் பிரம்மாண்ட மேக கூட்டங்களை உருவாக்கி தீவிர மழையை தூண்டியது. காற்றின் ஈரப்பதம் மற்றும் மேகங்களின் வேகமான வளர்ச்சி ஆகியவை இணைந்து வயநாட்டின் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவை ஏற்படுத்தியதாக அந்த ஆய்வறிக்கை விளக்குகிறது. அமெரிக்காவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸ் மற்றும் ராணி கமிலா இன்று நியூயார்க் செல்கின்றனர். 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரிட்டன் மன்னர் ஒருவர் நியூயார்க் செல்வது இதுவே முதன்முறை. அங்குள்ள 9/11 தேசிய நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தும் மன்னர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்கிறார். அதனைத் தொடர்ந்து வின்னி தி பூ கதாபாத்திரத்தின் 100வது ஆண்டை குறிக்கும் வகையில் நியூயார்க் பொது நூலகத்திற்கு புதிய பொம்மையை ராணி வழங்குகிறார். முன்னதாக வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்த மன்னர் அமெரிக்க நாடாளுமன்றத்திலும் உரையாற்றினார். இந்த பயணம் நாளை வெள்ளை மாளிகையில் நடைபெறும் விடைபெறும் நிகழ்ச்சியுடன் நிறைவடைகிறது. பாகிஸ்தானில் ஒரு நாளைக்கு தேவையான பெட்ரோல் கூட உபரியாக கையிருப்பில் இல்லை என அந்நாட்டு பெட்ரோலியம் அமைச்சர் அலி மாலிக் கவலை தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் இந்தியாவிடம் 60 முதல் 70 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் உபரியாக இருப்பதாகவும் ஒரே கையெழுத்தில் இதை சந்தைகளுக்கு கொண்டு வந்துவிட முடியும் என்றும் கூறினார். ஆனால் பாகிஸ்தானிடம் 5 முதல் 7 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் மட்டுமே உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் இறக்குமதியை குறைக்கவும் எரிசக்தி துறையில் தற்சார்பு அடையவும் பெட்ரோலியம் 85% வரை எத்தனால் கலப்பதற்கான புதிய வரைவு விதிகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே 20% இலக்கை எட்டியுள்ள நிலையில் தற்போது 100% எத்தனால் பயோடீசலில் இயங்கும் வாகன தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் சூழலால் ஏற்படும் எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்க இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஹைட்ரஜன் மற்றும் CNG கலப்பு எரிபொருள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து பொதுமக்கள் 30 நாட்களுக்குள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் இறக்குமதி சுமையை குறைக்க வாகனத்துறை உயிரி எரிபொருள், மின்சாரம் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற தூய்மையான எரிபொருட்களுக்கு மாற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக ஹைட்ரஜன் தான் எதிர்கால எரிபொருள் என்றும் அதற்கான சோதனை திட்டங்கள் தொடங்கிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் தட்டுப்பாடு குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என இந்தியன் ஆயில் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. மேற்காசிய போர் சூழலால் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தால் மக்கள் பெட்ரோல் நிலையங்களில் குவிந்த நிலையில் எரிபொருள் கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விநியோகம் தடையின்றி நடைபெறுவதால் பொதுமக்கள் தேவையற்ற பீதியடைந்து எரிபொருளை சேமிக்க வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்புமாறும் அந்நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கங்கா அதிவிரைவு நெடுஞ்சாலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். உத்தரப்பிரதேசத்தின் 2 முக்கிய நகரங்களான பிரயாக்ராஜையும் மீரட்டையும் இணைக்கும் வகையில் 594 கிலோமீட்டர் தொலைவுக்கு இச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. 2 நகரங்களுக்கு இடையிலான பயண நேரம் 12 மணி நேரமாக உள்ள நிலையில் அது இனி 6 மணி நேரமாக, அதாவது பாதியாக குறையும். 6 வழிச்சாலையான இது 8 வழிச்சாலையாக தரம் உயர்த்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் வாகனங்கள் அதிகபட்சம் 120 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல முடியும். இச்சாலையில் ஷாஜான்பூர் பகுதியில் போர் விமானங்கள் இறங்கும் வகையில் வடிவமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 36,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இச்சாலை உத்தரப்பிரதேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிக்கும் என கூறப்படுகிறது. செயலற்ற பழைய PF கணக்குகளை கண்டறிந்து செயல்படுத்த இ-பிராப்தி என்ற புதிய இணையதளத்தை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் தொடங்க உள்ளதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இதன் மூலம் ஆதாரை அடிப்படையாக கொண்டு UAN இல்லாத பழைய கணக்குகளையும் உறுப்பினர்கள் எளிதாக இணைக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் 2025-26 நிதியாண்டில் 8.31 கோடி கோரிக்கைகள் தீர்க்கப்பட்டுள்ளன என்றும்
தொழில்நுட்ப மேம்பாட்டால் சுமார் 71% முன்பண கோரிக்கைகள் தானியங்கி முறையில் 3 நாட்களுக்குள் முடிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். சமையல் எண்ணெய் பாக்கெட்டுகளின் அளவை முறைப்படுத்த அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரைச் சேர்ந்த சோயாபீன் பயன்படுத்துவோர் சங்கம் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. தற்போது சில நிறுவனங்கள் 880 மில்லி 910 மில்லி என சீரற்ற அளவுகளில் பாக்கெட்டுகளை விற்பனை செய்து நுகர்வோரை திட்டமிட்டு ஏமாற்றுவதாக அச்சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. குறைந்த அளவுள்ள பாக்கெட் விலை மலிவாக தெரிவதால் மக்கள் அதன் 1 லிட்டர் விலையை கணக்கிடாமல் வாங்கி ஏமாறுகின்றனர். இந்த முறைகேட்டை தவிர்க்கவும் நுகர்வோர் குழப்பத்தை தீர்க்கவும் குறிப்பிட்ட தரப்படுத்தப்பட்ட அளவுகளில் மட்டுமே எண்ணெய் விற்கப்பட வேண்டும் என அச்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. டோக்கியோவின் ஹனேடா விமான நிலையத்தில் ஜப்பான் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அடுத்த மாதம் முதல் ரோபோக்களை பணியில் ஈடுபடுத்த உள்ளது. மனித உருவம் கொண்ட இந்த ரோபோக்கள் பயணிகள் உடைமைகளை கையாளுதல் மற்றும் விமான அறைகளை சுத்தம் செய்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளும். ஜப்பானில் சுற்றுலா பயணிகளின் வருகை 6.4% அதிகரித்துள்ள நிலையில் தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்க இந்த 2 ஆண்டு கால சோதனை முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பணிச்சுமையை குறைக்க விமான போக்குவரத்து துறை எடுத்துள்ள முக்கிய நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. சென்னை ரயில்வே கோட்டம் 2025-26 நிதியாண்டில் சரக்கு போக்குவரத்து மூலம் சுமார் 1290 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி புதிய சாதனை படைத்துள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இரும்பு குழாய்கள், மின்சார ஆட்டோக்கள் மற்றும் கொள்கலன்களை ரயில்கள் மூலம் எடுத்துச் செல்வதற்கான புதிய சேவைகள் இதற்கு முக்கிய காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார ஆட்டோ போக்குவரத்து மற்றும் ரயில் மீது லாரியை வைத்து எடுத்துச் செல்லும் ரோரோ சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் அனுப்பம்பட்டில் சென்னை கோட்டத்தின் 2வது கதிசக்தி மல்டி மாடல் சரக்கு முனையம் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை கோட்டத்தில் இதுபோன்ற புதிய உள்கட்டமைப்பு வசதிகள் மூலம் சரக்கு கையாளும் திறன் பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக தெற்கு ரயில்வே சார்பில் கூறப்பட்டுள்ளது.